சோர்ஸு இது வாட்டர் லைன் காமிச்சிருக்கு. அது கிராஸ் ஆகுது. இது லைன் சரி, நீ நிற்கிற இடத்துல தான் அங்கே ஒரு லைனு வாட்டர் லைன் அது சின்ன லைன் இருக்குது. சின்ன லைன் இருக்குது. இந்த லைன் சைடு வாட்டர் லைன் இது. நீங்கள் இது சம் பண்ணுறதுக்குன்னு பண்ணினீங்கன்னா நல்லா நீட்டாக செக் பண்ணியிருக்கலாம். அதனால் அந்த இடத்துல தான் வருது. நீ நிற்கிற இடத்துல இந்த ஒரு 2 அடி உள்ளே வருது. உள்ளே வருது. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் டேமேஜ் இருக்குது. செகண்ட் பாயிண்ட்னா அந்த பக்கம் வருது. பட் இதுதான் பெஸ்ட் பாயிண்ட். செகண்ட்னா அங்கே வருது. இன்னொரு இடம் நடக்குது. அந்த லைனு போடலாம். ஆனால் இது ஒரு மாதிரி ஜங்ஷன் இருக்குது. இந்த இடத்துல ஜங்ஷன் இங்கே இருந்தாலும் பண்ணலாம். அங்கே சம்புக்குள்ள வருது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. இதுவும் தண்ணி வரும். பட் இதோட கொஞ்சம் அதிகம் தண்ணி வரும். ஆமாம், அது வந்து ரன்னிங் சோர்ஸ் ஒன்று கிடைக்கிது. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அது கம்பேர் பண்ணால் அது கொஞ்சம் கம்மி தான். பட் இது வீட்டுக்கு வரும். ஆனால் அதிகமாக வீட்டுக்கு அங்கே கிறிஸ்ட்டு அதுதான் பாயிண்ட். இப்போ ஒரே ஒரு சிங்கிள் லைன் போட்டால் நம்மளுக்கு அது கிடச்சிச்சின்னா ஓகே. அப்படியே கிடைச்சாலும் யாருன்னா வேறு எங்கேனா போட்டுதான் பிடிச்சிட்டாங்கன்னா கஷ்டம். இது லைன் ஏன்னா சின்ன சின்ன லைன் தான். மெயின் லைன் அங்கே தான் கிராஸ் ஆகுது. இது சின்ன லைன் சின்ன பார்க்கலாம். எல்லாம் மெத்தட் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் சும்மா ஏதோ ஃபார்மேஷன் சேஞ்ச் ஆகும். கேப் இல்லை, சும்மா ஸ்டோரேஜ் மாதிரி வரும். இதெல்லாம் ஸ்டோரேஜ் மாதிரி அப்படியே ஸ்டோரேஜ் வாட்டர். ஒரே ஒரு கேப்பு, இது ஒரு கேப்பு. இது ஒரு லைன், இது ஒரு லைன். இது வந்து 2 லைனாக இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. 2 லைன் ஜாயிண்ட் ஆகுது. இது ஒரு லைன் வந்து அங்கே போகுது. இதெல்லாம் இந்த சைடில் கூட செய்யலாம். ஓகே, இது கூட இந்த லைனு சம்பு உள்ள தான் கிராஸ் ஆகுது. இப்படி அது கூட வெவ்வேறு லைனும் கிடைக்குது உள்ள. ஆனால் இதுவும் பரவாயில்ல, இது கூட செய்யலாம். இதுவுமே வீட்டுக்கு தண்ணி வரும். ஏன்னா இதுதான் மெயின் லைனு. இதுதான் அது கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர் ஒன்று. ஓகே, இது வந்து அந்த பில்லர் போல்ட் பண்ணிட்டு கூட நம்ம இது கூட அடிக்கலாம். வித்தவுட் டேமேஜ். சம்பு இதாகாது. இங்கே பண்ண சம்பு இதாகாது. வேறு எதுனாலும் பாயிண்ட்டு இங்கே வருது. இது மொத்தம் சம்பு டேமேஜ் ஆகும். சரிங்களா, இது பண்ணிக்கலாம். இந்த ரவுண்ட் வருது.
நீட்டாக செக் பண்ணி கொடுக்குறேன். சரியா? ஓகே. லைட்டு ஒரு வாட்டர், இது வாட்டர் லைன். பட் என்னென்னா அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அதனால இது தண்ணி இருக்குது. இது ஒரு வாட்டர் லைன். இது வாட்டர் லைன். இந்த இடத்துல தான் அந்த ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட் ஆகுது. கீழே செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல தான் வரும். இந்த கண்ணு கொஞ்சம் உள்ளே தள்ளி விட தம்பி. இல்லை இல்லை 3 சைடாக தள்ளிக்க. இன்னொன்று கொஞ்சம் தள்ளு. அங்கே தான் வரும் பாயிண்ட். அந்த இடத்துல தான் வரும். அங்கே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண தம்பி. சரி, அந்த இடத்துல பாயிண்ட் வரும் உங்களுக்கு. நான் கீழே இறங்கி செக் பண்ணி கொடுக்குறேன். பாயிண்ட் அந்த இடத்துல தான் வரும். வரும். இது தண்ணி வரும் சார் வீட்டில். ஆனால் நீங்கள் ஆழம் போடணும். நீங்கள் ஆழம் போட்டால் தான் இது கேரண்டி. நீங்கள் 1100 போட்டாங்க 200 போட்டாங்க ஸ்டாப் பண்ணிங்கன்னா தண்ணி வர்றது. இது ரொம்ப ட்ரை லேண்ட். என்ஆர் லெவட்லேருந்து இப்படி எடுத்துக்கிட்டேன் ட்ரை லேண்டு. ஆனால் இந்த பக்கம் தண்ணி கிடைக்கிறதெல்லாம் 1000லேருந்து 1400 தண்ணி கிடைக்கும். நீங்கள் ஒரு 100 அடி எக்ஸ்ட்ரா டார்கெட் பண்ணிக்கணும். அது மாதிரி பண்ணிட்டுனா இது 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சு வரும். உங்களுக்கு 1 இன்ச்சு நீ மோட்டர் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இன்னும் வேறு கேப் இருக்குது. அதெல்லாம் தண்ணி இல்லை. அது ரெயின் சீசனில் மழை காலத்தில் வரும். மழை காலத்தில் வரும். இப்போ நின்று போட்டிது. இப்போ இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, 2 லைன்லையும் தண்ணி இருக்குது. அதில் ஒரு 1/2 இன்ச்சு, இதில் ஒரு 1/2 இன்ச்சுனால 1 இன்ச் ஆச்சு. அது கூட நான் ஸ்டோரேஜ் எல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு 1.5 இன்ச்சு வரும். 1 இன்ச்சு உங்களுக்கு கேரண்டி வாட்டர். அந்த இடம் வந்து செக் பண்ணி கொடுக்குறேன். இதில் வந்து வண்டி இப்படி நேரம் இருக்கும். இது ஒன்று மட்டும் தான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்கலாம். இல்லை சார், அது அகலம் ஜாஸ்தி இருக்கு. ஆனால் இது ஹோல்ட் பண்ணியே தாகணும். பண்ணிக்கலாம். ஓகே, இது நீட்டாக பண்ணி கொடுக்குறேன். சரியா? ஓகே ஓகே. இந்த லைன் இது வாட்டர் லைன். இந்த டைரக்ஷன் இது கேப் மேலே பாயிண்ட் பண்ணுங்க. அதோடைய கேப் இது வாட்டர் லைன். அது கூட வந்துட்டு இந்த சின்ன கேப் இந்த டைரக்ஷன்லாம் இருக்குது. டோட்டல் 4 லைன் வரும். வாட்டர் சோர்ஸ் வந்து இங்கே தான் சம்புக்குள்ள தான் ஜங்ஷன் ஆகும். இது வரும் 1.5 இன்ச் தண்ணி வரும். 1.5 இன்ச் வரும். 1 இன்ச்சு கேரண்டி உங்களுக்கு. அது மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு இது ஒரு அது ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு கேமரா ஆஃப் பண்ணுவோம். அது ஃபுல்லாக ஒரு பில்லர்லாம் ரவுண்ட் பண்ணிட்டு அதை இந்த இடம் தான் காமிக்குது நம்மளுக்கு. இதுதான் வாட்டர் ஓகே. அப்படின்னா அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா ரீச்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். இப்போ தண்ணி கம்மியாக தான் காமிக்குது. ஆமாம். இது பாயிண்ட் இங்கே தான் வருது. அந்த சைடில் அது செக் பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் வரல. இந்த இடத்துல கிடைக்குது. இதுதான் ரியாக்ஷன் இருக்குது.